எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு சிறிய எறும்பும் வெட்டுக்கிளியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். கோடை காலம் ஆரம்பித்தது. எறும்பு தினமும் காலையிலே எழுந்து தானியங்கள், அரிசி, கோதுமை போன்றவற்றை சேகரித்து தன் வீட்டில் சேமித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வெட்டுக்கிளியோ விளையாடித் திரிந்தது. வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து, ஏன் எறும்பே, இவ்வளவு வேலை ஏன் செய்கிறாய்? என்னுடன் வா, பாடலாம், குதிக்கலாம், விளையாடலாம் என்று கூறி சிரித்தது. எறும்பு அமைதியாகச் சொன்னது, இப்போது உழைத்தால்தான் குளிர்காலத்தில் சாப்பிட முடியும், கவலையின்றி வாழ முடியும். சில நாட்கள் கடந்தது. குளிர்காலமும் ஆரம்பித்தது. காடு முழுவதும் பனியால் மூடியது. வெட்டுக்கிளிக்கு உண்பதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளி பசியால் நடுங்கியது. பசியால் வாடிய வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்றது. எறும்போ தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதை வெட்டுக்கிளி கண்டது. எறும்பே, எறும்பே, எனக்கு கொஞ்சம் உணவு தருவாயா? நான் கோடை காலத்தில் உணவை சேமிக்காமல் தவறு செய்துவிட்டேன் என்று வெட்டுக்கிளி வருத்தத்துடன் கூறியது. எறும்பு கூறியது, உழைப்பின் மதிப்பு இப்போது உனக்கு புரிகிறதா என்று கூறிவிட்டு நல்ல மனதுடன் வெட்டுக்கிளிக்கு சிறிதளவு உணவை எறும்பு கொடுத்தது. உணவைக் கண்ட வெட்டுக்கிளி மகிழ்ச்சியடைந்தது. வெட்டுக்கிளி மகிழ்ச்சியுடன் கூறியது, இனி நான் உழைப்பேன், சோம்பேறியாக இருந்து நேரத்தை வீணடிக்க மாட்டேன். எறும்பும் வெட்டுக்கிளியும் நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நீதி, உழைப்பு வாழ்க்கையில் வெற்றி தரும்.